சின்ன வயசில் எனக்கு பேசிக்காக ஹிஸ்ட்ரி கிளாஸஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். பிகாஸ் இந்த பழைய விஷயங்களை பற்றி, ராஜாக்களை பற்றி, கோபுரங்களை பற்றி, இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியை பற்றி படிக்கிறது பார்க்குறதுங்கிறது எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட்மெண்ட் கொடுத்த ஒரு விஷயமா இருந்துச்சு. அப்படியே நான் புக்கில் மட்டும் பார்த்த விஷயங்களை இப்போ நேரில் பார்க்கும்போது ஒரு ஒரு பிரம்மாண்டம் ஃபீல் ஆகும் பார்த்தீங்களா? அந்த பிரம்மாண்டத்தில் நான் வந்து வாயடைச்சு போய் வீடியோ எடுத்த மொமெண்ட்ஸை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. எங்க இவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு கோவில்களையோ இல்லை கோபுரங்களையும் அந்த கோபுரத்தில் வந்து சிலை வடிவில் வந்து பல கதைகளையும் சொல்ல முடியும் அப்படிங்கிறது வந்து உண்மையாக சொல்லணும்னா நம்ம தமிழர்களால் மட்டும்தான் வந்து இவ்வளோ பிரம்மாண்டத்தை வந்து இவ்வளோ அழகாக காட்ட முடியும். சாமியை ஒரு 30 செகண்ட்ஸ் என்னால் பார்க்க முடிஞ்சுதுங்க. பட் அந்த 30 செகண்ட்ஸில் இட் ஃபெல்ட் லைக் ஸோ கம்ப்ளீட். பிகாஸ் லைக் 2 இயர்ஸ் ஆகிடுச்சு என்னோட கல்யாணம் முடிஞ்சு. இப்போது ஒவ்வொரு டைமும் போகும்போது ஸ்ரீரங்கம் சமயபுரம்லாம் போகணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன். பட் சம்வே ஆர் தி அதர் ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து அது ஸ்டாப் ஆகிடும். பட் இந்த டைம் தான் வந்து கடவுளே வந்து சரி வா வந்து என்னை பாரு அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படி நிறைஞ்ச மனசோட நம்ம முன்னோர்களோட கைவனத்தையும் அப்படியே பிரம்மாண்டமாக பார்த்து வாயடைச்சு போய் அப்படியே வந்து நாங்கள் வந்து சாப்பிட கிளம்பிட்டோம். ஸோ எஸ், தட்ஸ் ஆல்.